ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிட்டர்மைன் ப்ரீசைஸ்லி போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஏ ஸ்மால் மூவிங் பார்ட்டிக்கல். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அதில் பொசிஷனையும் மொமெண்டம் ஆர் வெலாசிட்டி இதை சைமுல்டேனியஸாக நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ப்ரிசைஸ்லி அப்படின்னா அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், consider a photon incident on particle. ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஃபோட்டான் இன்சிடெண்ட் ஆகுது. சரிங்களா, அப்போ இன்சிடெண்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ரீசனபிள் சைஸ் இருக்கும். அதோடைய பொசிஷனும் வெலாசிட்டியும் நம்மளால் ஆல்ட்ரு பண்ணவே முடியாது. நம்ம அந்த பார்ட்டிக்கல் மேலே அனுப்புகிற ஃபோட்டானை வச்சு அந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதனால் நம்ம இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் வில் பி பாசிபிள் டு நோ எக்ஸாக்ட்லி போத் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் எக்ஸ்ட்ரீம்லி மைன்யூட்டாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. அப்போ நம்ம இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இட் வில் சஃபர் ஏ சேஞ்ச் இன் இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் பாத் டியூ டு தி இம்பேக்ட் ஆஃப் ஈவன் எ சிங்கிள் ஃபோட்டான் ஆஃப் லைட் யூஸ்டு டு அப்சர்வ் இட். சரிங்களா, ஓகே. அடுத்தது, இந்த பாத் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதில் இருக்கிற பாத் அண்ட் வெலாசிட்டி ஆஃப்டர் தி ஃபோட்டான் இம்பேக்ட் ஆஃப் லைட் ஃபோட்டான், அந்த பார்ட்டிக்கல் மேலே ஃபோட்டான் பட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரிஜினல் பாத் அண்ட் வெலாசிட்டி. ஒரு பார்ட்டிக்கல் மேலே நம்ம ஃபோட்டானை அனுப்புறதுக்கு முன்னாடி அதோடைய வெலாசிட்டியும் பொசிஷனும் ஒரு மாதிரி இருக்குது. ஆஃப்டர் தி இம்பேக்ட் ஆஃப் ஃபோட்டான் அப்போது நமக்கு குவைட் டிஃப்ரெண்ட்டு, ஒரிஜினல் பாத் அண்ட் வெலாசிட்டியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு. சரிங்களா, அப்போ நம்ம இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிற டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனை நம்ம ஹெய்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ΔX ΔPx greater than or equal to h/4π அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ΔX அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, uncertainty with regard to its position. ΔPx அப்படிங்கிறது என்னென்னா uncertainty in its momentum. ஓகேங்களா, சரி. அப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ΔX வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. எப்போ அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் மோர் ஆர் லெஸ் எக்ஸாக்ட்லி இருக்கும்போது லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ΔP எப்படி இருக்கான், லார்ஜாக இருக்கும். அப்போ இது என்ன சொல்கிறோம், அன்சர்டினிட்டி வித் மொமெண்டம் வில் பி லார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சிமிலர்லி if an attempt is made to be measure exactly the momentum of the particle, uncertainty with regards to position will become large. நம்ம இதை மெஷர் பண்ணணும், மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிக்கலை மெஷர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அப்போ நமக்கு எப்படி இருக்கான், பொசிஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆர் மொமெண்டம், இது வந்து சேமாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது பொசிஷன் வந்து லார்ஜாக இருக்குது, மற்றதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதுதான் நம்ம ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் நம்ம தியரி பார்ட்டு பார்க்குறோம். சரி, அதை வச்சு நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். A microscope using suitable photon is employed to locate an electron in an atom within a distance of 0.1 Armstrong unit. What is the uncertainty involved in the measurement of its velocity, mass of electron? எலக்ட்ரான் அவங்களே கொடுத்துருக்காங்க. 9.1 × 10⁻³ kg. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மைக்ரோஸ்கோப். அதில் நம்ம என்ன நோட் பண்ணுறோன்னா, ஃபோட்டான் வந்து எம்ப்ளாய்டு டு லொக்கேட் அன் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம். அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். என்ன கண்டுபிடிக்கணும்? அன்சர்டனிட்டி எவ்வளோ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு இன் தி மெஷர்மெண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மாஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 9.1 × 10⁻³ kg. ஓகே, அப்போ சொல்யூஷன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இப்போ ΔX × ΔPF > h/4π. இதுதானே அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ஈக்குவேஷன். ஓகே, இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம்? இது வந்து மொமெண்டமுக்கு எழுதியிருக்காங்க, இது வெலாசிட்டிக்கு எழுதியிருக்காங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். அப்போ பாருங்கள், வெலாசிட்டிக்கு எழுதும்போது ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னா ΔX × m∆ux > h/4π இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போது ΔXோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து 0.1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். 0.1 1 ஆம்ஸ்ட்ராங்க்கு வேல்யூ என்னென்னா 10⁻10 மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். இன்ட்டு வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அவங்களே கொடுத்துட்டாங்க. 9.1 × 10⁻31 கிலோகிராம். அதை போட்டாச்சு. இன்ட்டு ΔUX இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அன்சர்டனிட்டி மெஷர்மெண்ட்ஸ் தானே. ஸோ இதை நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கணும். ஈக்குவல் டு ஹெச்ங்கிறது என்ன? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இது வந்து we know thatங்க, நம்ம வந்து மெமரிஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இந்த வேல்யூஸ். அப்போ 6.626 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட்ஸ் இப்படிங்கிறது தான் இந்த ஹெச்சோட வேல்யூ டிவைடட் பை 4π அப்படியே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ 4πயோட பையோட வேல்யூ என்ன? 22/7. ஓகேங்களா? ஓகே, அப்போ 3 எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பையோட வேல்யூ 22/7 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.579 × 10⁻7 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர் ஃபைனலாக கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து அன்சர்டனிட்டி இன்வால்வ் இன் தி மெஷர்மெண்ட் இன் இட்ஸ் வெலாசிட்டி. இப்போ கொஷினில் நம்ம பார்க்கணும், வெலாசிட்டி கேட்குறாங்களா, மொமெண்டம் கேட்குறாங்களா, பொசிஷன் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஒன் மோர் கொஷின்ஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். A cricket ball weighing 100 gram is to be located within 0.1 Armstrong. What is the uncertainty in its velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் பாலை வெயிட் பண்ணும்போது அந்த வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 100 கிராம் இருக்குது. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா 0.1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். அப்போ அதோடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்றதான் கொஷின். சரிங்களா? அப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ΔX × ΔPX > h/4π. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். இந்த ΔPXக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? ΔUXன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே,
இதுதான் நமக்கு ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் எழுதியிருக்காங்க. del px greater than or equal to h by 4 pi. இந்த del x ஈக்குவல் டு இந்த பக்கம் போகுது. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டிவைடில் போகும். அவ்வளோதாங்க. அடுத்தது அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், del ux போட்டுக்கலாம். அப்போ del ux ஈக்குவல் டு சேம் இந்த ஈக்குவேஷனை நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், 6.626 × 10⁻34 டிவைடட் பை 4 pi. அதுக்கப்புறம் பொசிஷனோட வேல்யூ என்ன, 0.1 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 1 ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது என்ன, 10⁻−10. 0.1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. இப்போ 10⁻−11 வருது. சாரி 4 pi. 100 கிராம் இருக்குது இல்லைங்களா, இதுதான். எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻−11 மீட்டரில் இருக்குது. அடுத்தது அதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 kg. சரிங்களா, ஓகே. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.527 × 10⁻−22 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதை வச்சு நம்ம கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சால்வ் பண்ண தெரியும். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்லலாம் வந்து நமக்கு பக்கத்துலேயே கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க. இப்போ டிஆர்பி செட்டுலாம் வந்து கால்குலேட்டர் இருக்காது. ஸோ நமக்கு கேட்கும்போது நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.